நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த வணக்கம். இனி விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட மொபைலில் எடுக்கிற அந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸும் எப்படி நம்ம சேவ் பண்ணுறது, அது வந்து எவ்வளோ சேஃப்டியாக வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம வந்து அதை ரெக்கவர் பண்ணி எடுக்கிற மாதிரி, என்ன சொல்லப்போனால் பேக்கப், நம்மளோட மொபைலில் கிளிக் பண்ணுற ஒவ்வொரு ஃபோட்டோஸும் எப்படி நம்ம பேக்கப் எடுக்கிறதுங்கிறத பற்றி இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து தேவையானது வந்து கூகுள் ஃபோட்டோஸ். எல்லாமே நம்ம வந்து நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் மூலமாக கூகுளில் தான் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து கூகுள் டிரைவில் நம்ம எப்படி ஃபைல்ஸ் சேவ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இது வந்து ஒன்லி ஃபார் ஃபோட்டோஸ். நீங்கள் இன்றைக்கி ஒரு 10 ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த 10 ஃபோட்டோவுமே உங்களோட ஜிமெயில் மூலமாக உங்களோட கூகுள் ஃபோட்டோஸில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து சேவ் ஆயிரும், அது வந்து அப்லோட் ஆயிரும். அப்புறமா நீங்கள் எப்போ வேணாலும் அந்த ஃபோட்டோஸ் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோரில் கூகுள் ஃபோட்டோஸ் இந்த இருக்குது பாருங்கள் ஐக்கான், இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கும். அது நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். இது கூகுளோட அஃபிஷியல் ஆப் தான், அது எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் கேட்கும். ஃபோட்டோஸ் அலோவ் ஃபோட்டோஸ் டு அக்சஸ் ஃபோட்டோஸ் மீடியா ஃபைல் ஆன் யுவர் டிவைஸ், இதை வந்து அலோவ் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் அட்ரஸ், எந்த மெயில் ஐடிக்கு வந்து பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா டர்ன் ஆன் பேக்கப், இந்த இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் கேட்குது பாருங்கள். ஒரிஜினல் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, எக்ஸ்ப்ரெஸ். இது வந்து நீங்கள் ஒரிஜினல் குவாலிட்டி கொடுங்க. ஃபுல் ரெசல்யூஷன் பேக்கப் ஃபஸ்ட்டு 15 GB ஃப்ரீ. 15 GB வந்து அவங்க வந்து ஸ்பேஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 15 GBக்கு அளவுக்கு ஃபோட்டோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமா வேணால் நம்ம பே பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மேக்ஸிமம் முக்கியமான ஃபோட்டோஸ் வந்து நம்ம வச்சுட்டு மீதி தேவையில்லாத ஃபோட்டோஸை டெலிட் பண்ணி தள்ளிடலாம். அதனால் பிரச்சனை இல்லை. நமக்கு 15 GB போதுமானது தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரிஜினல் குவாலிட்டியை கொடுக்குறேன். ஒரிஜினல் குவாலிட்டி கொடுத்தாச்சு. அடுத்து கீழே வந்து டெய்லி மொபைல் டேட்டா லிமிட்டு. நீங்கள் வந்து டெய்லி ஃபோட்டோ எடுக்கிறது, நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து எத்தனை எம்பிக்கு உள்ள நம்ம லிமிட் வைக்கணும்னு கேட்கும். உங்களோட டேட்டா வந்து காலியாகக்கூடாதுல்ல, அதுக்காக கூகுள் வந்து இது வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 10 MB தான். இன்றைக்கி நான் எடுக்கிற ஃபோட்டோ 10 MBக்கு உள்ளே இருந்தால் மட்டும் எனக்கு அப்லோட் ஆனால் போதும். அது அப்லோட் ஆகும், 10 MB வரைக்கும் அப்லோட் ஆகும். அடுத்து வந்து ஸ்டாப் ஆகிரும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் திரும்ப எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா மீதி இருக்கிற பேலன்ஸ் ஃபோட்டோஸும் பேக்கப் ஆகிரும். இப்போ நான் இதில் வந்து 10 MB தான் நான் வச்சுருக்கேன். 10 MB எனக்கு போதுமானது தான். ஒரு நாள் 10 MBக்கு உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் நான் பேக்கப் பண்ண மாட்டேன். அடுத்து கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அக்சஸ் யுவர் ஃபோட்டோஸ் எனிவேர். நம்ம இங்கே வந்து ஆப் மூலமாக நம்ம பேக்கப் பண்ணுற ஒவ்வொரு ஃபோட்டோஸும் நீங்கள் கூகுளில் போய் உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கூகுள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே சேஃப்டி அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது எப்படிங்கிறது இந்த ஆப் ரிவ்யூ முடிஞ்சோன்னு நான் அது சொல்லித்தரேன். இப்போது நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதெல்லாம் பாருங்கள். ஃபோட்டோஸ் ஆட்டோமேட்டிக்கலி டேக்டு, அப்புறமா மேக் த மோஸ்ட் அவுட் ஆஃப் ஃபோட்டோஸ், இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தாச்சுன்னா இப்போ இதெல்லாமே நான் பேக்கப் பண்ணி வச்சுக்கிற ஃபோட்டோஸ். நான் இப்போ இல்லை, முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேக்கப் பண்ண ஃபோட்டோஸ் தான் இருக்குது எல்லாமே. இது வந்து மேலே இருக்கிறதுலாம் இப்போது ரீசெண்டாக உள்ளது. 2017, 16, 15 இருக்குது பாருங்கள். கீழே வந்து 14 இந்த மாதிரி இருக்குது. நான் பேக்கப் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் பேக்கப் பண்ணி வைக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் சிம்பிள் இருக்குது லெஃப்ட்டில். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வருது. இதில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த செட்டிங்ஸில் தான் உங்களோட மெயின் இது எல்லாமே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பேக்கப் அண்ட் சிங்க்ஸ் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் உங்களோட அந்த 15 GB ஸ்பேஸில் எத்தனை GB வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியும். மேலே ஃபஸ்ட்டு வந்து பேக்கப் அண்டு சிங்க்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஆனில் வைக்கணும். ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆனில் வச்சுருங்க. ஆனில் வச்சா தான் பேக்கப் ஆகும். அடுத்து சேம் நீங்கள் உங்களோட மொபைல் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு, இல்லை மொபைல் ஏதாவது கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஆச்சுன்னா நீங்கள் புதிய மொபைல் வாங்குவீங்க. புதிய மொபைலில் இதே மாதிரி கூகுள் ஃபோட்டோஸ் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பேக்கப் அண்ட் சிங்க்ஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் ஆன் பண்ணி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த அப்லோட் ஆன பேக்கப் ஆன ஃபுல் ஃபோட்டோஸும் உங்களோட மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிரும். இது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா பேக் வாங்க. இது கீழே ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக நிறைய இருக்குது. இதெல்லாம் நான் இப்போ ஒன்றா சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப பெருசாக போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா SD கார்டு ஆக்சஸ், அலோவ் ஃபோட்டோஸ். இது வந்து மேக்ஸிமம் எல்லாம் மேனுவலாக இருக்கட்டும். நீங்கள் இது எதுவுமே பண்ண வேண்டாம். அடுத்து பேக் வந்துடுங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த மேலே ஆப்ஷன் சிம்பிள் இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஃபோட்டோஸ், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் செலக்ட் ஃபோட்டோஸ் ஆப்ஷன் கொடுத்து இது ஒன்றுனா நீங்கள் செலக்ட் பண்ணி யாராவது மெயிலில் அனுப்பணுன்னாலும் அனுப்பிக்கலாம், யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணிக்கலாம். இந்த இது மேலே இந்த ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து வேறு இன்னொருத்தவங்களோட மெயிலுக்கு அனுப்பி நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் கீழே எல்லாம் ஆப்ஷனும் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அடுத்து இதில் பேக்கப் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வெரி சிம்பிள் தான். இந்த மேலே வந்து ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து இப்போ எனக்கு வந்து வெயிட்டிங் ஃபார் கனெக்ஷன் இருக்குது. இந்த நெட்வொர்க்கு சரி ஆஃபில் இருக்கனால இந்த மாதிரி காமிக்குது. அப்போ நெட்டை ஆன் பண்ணியிருக்கேன். நெட்டை ஆன் பண்ணியாச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டு கனெக்ட் ஆன உடனே கெட்டிங் ரெடி டு பேக்கப் இந்த மாதிரி லோட் ஆகி உங்களுக்கு பேக்கப் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் இதுலேயும் உங்களுக்கு எரர் வந்துருச்சு, இப்படி பேக்கப் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா பின்னாடி வாங்க, வந்துட்டு இங்கே செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு பேக்கப் அண்ட் சிங்க்ஸ் இருக்குல்ல, இதை வந்து ஆன்லைன் இருக்கான்னு செக்அப் பண்ணுங்கள். செக்அப் பண்ணிட்டு கீழே வந்து அப்லோட் சைஸ் அப்புறமா மொபைல் டேட்டா யூசேஜ் இருக்கு பாருங்க. இந்த மொபைல் டேட்டா யூசேஜை கிளிக் பண்ணி இந்த 10 இருக்கிறத வந்து அன்லிமிட்டட்னு வச்சுருங்க. இப்படி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா பேக்கப் ஆகாமல் இருக்கவே செய்யாது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோஸும் பக்காவாக பேக்கப் ஆகிரும். இனி வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் இப்போ அப்லோட் ஆன ஃபோட்டோஸ் வந்து கூகுளில் போய் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் உங்களோட ப்ரௌசர் ஏதாவது ஒரு யூசி ப்ரௌசரோ இல்லைனா கூகுள் ப்ரௌசர் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து google.co.in அப்படின்னு டைப் பண்ணிட்டு கோ கொடுங்க. இப்படி கோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கூகுள் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் மேலே வந்து அந்த மெனு ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஐக்கான் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபோட்டோஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ட்ரைவ் நான் முன்னாடி சொன்னது வந்து ட்ரைவ், அந்த ட்ரைவில் சேவ் ஆகும். இது வந்து ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதோட நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி வந்துடும். இந்த பாருங்கள், என்னோடய மொபைல் அந்த ஆப் மூலமாக பேக்கப் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே இங்கே இருக்குது பாருங்கள். எல்லா ஃபோட்டோஸுமே இங்கே வந்துடும். இதில் எந்த ஃபோட்டோஸ் வேணாலும் உங்களுக்கு தேவையான எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் இந்த லெஃப்ட் சைடில் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இது நம்ம மெயில் மாதிரி தான், ஜிமெயில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி தான் நம்ம இங்கேயும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களோட நீங்கள் அன்றாடம் எடுக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே ஆட்டோமேட்டிக்காக இந்த கூகுள் ஃபோட்டோஸில் வந்து சேவ் ஆகிரும். சேவ் ஆகிறது மட்டும் இல்லை, அது வந்து பக்காவாக பேக்கப் ஆகியிருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை வருஷம் வேணாலும் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இந்த ஃபியூச்சர்னு நான் நினைக்கிறேன். நான் மேக்ஸிமம் இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை பற்றின ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து பதில் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் தொடர்ந்து வீடியோக்கள் நீங்கள் பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.